வணக்கம் அன்பான மாணவர்களே, நம்ம வர 30ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 இயல் தான் கொடுத்துருக்கோம். எந்தெந்த இயல்னு பார்த்தீங்கன்னா 7வது இயலும் 8வது இயலும் தான் உங்களுக்கு தமிழில் பாடம் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இதில் உங்களுக்கு நீங்கள் வந்து புக் பேக்குக்கு பின்னாடி உள்ள திறன் அறிவோன்ற பகுதியிலேருந்து ஆரம்பித்து நம்ம படித்தாலே போதும். 2 இயல்லையும் பேஜ் நம்பர் 178 அதில் ஆரம்பித்து ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்காது. அதாவது 7வது இயலில் ஃபுல்லாக எது வரைக்கும் 178லேருந்து 182 வரைக்கும் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். அதுக்கு பின்னாடி உள்ள 2 மார்க்கு 5 மார்க்கு அதுக்கு பின்னாடி உள்ள கட்டுரை இதெல்லாம் பார்த்திங்கனாலே போதும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த பாடலை யார் எழுதுனா, ஆசிரியர் பேர் அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பாடல் எழுதுனா ஆசிரியர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மனப்பாட பாட்டு எழுதும் பொழுது அந்த பாடலுக்கு அணி இருந்துச்சுன்னா அணி எழுதணும். பாடலுடைய ஆசிரியர் பேர் கண்டிப்பாக நீங்கள் எழுதியே ஆகணும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இலக்கணத்துலலாம் உள்ளே இருந்தால் உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்கோம். அதாவது புக் பேக்குக்கு பின்னாடி உள்ள கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இலக்கணம்லாம் உள்ளே இருந்து தான். இப்போ பாடாண்திணைனா என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே பெருந்திணைனா என்ன, கைக்கிளைனா என்ன, அது மாதிரி உங்களுக்கு உள்ளே இருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்கோம். அது மாதிரி வந்து பா அழைக்கிறதுல இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் வந்து உங்களுக்கு உள்ளே இருந்து தான் கேட்டிருக்கோம். பானா என்ன, அது கூட ஓசை என்ன, அதுக்குள்ளே நயம் என்ன, அது வந்து அந்த மாதிரி உள்ளே இருந்து தான் கேட்டிருக்கோம். அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும், புக் பேக்குக்கு பின்னாடி உள்ள இலக்கண கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் அது உள்ளே இருந்து நான் உங்களுக்கு நடத்தினதே வந்து கொஷின் டைப்பில் தான் கொடுத்துருக்கேன். 4 கொஷின் தான் அதில் இருக்குது. ஈஸியாக படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் இருந்ததுன்னா தான் நீங்கள் பார்க்க முடியும். டெலிட் பண்ணிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வீடியோஸ் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள், அதெல்லாம் படிங்க. புக் பேக்குக்கு பின்னாடி உள்ள கொஷின் ஆன்சர், பாடத்துடைய கொஷின் ஆன்சரை படிங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, குருவினா, நெடுவினா, சிறுவினா, இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் இருக்குது. நோட்ஸை வச்சு படிங்க. அதுக்கடுத்து இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், அதை நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் படித்தும் பார்த்தும் சுவைக்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு படித்தும் பார்த்தும் சுவைக்க, இது வந்து உங்களுக்கு படித்து பார்க்க தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் எப்படி நயம் பாராட்டுக எழுதுறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வலிமையேகும் வரை செய்வார்க்கே வாழ்த்து கூறுவோம் என்று இந்த பாடலை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடல் எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமு ஷெரீஃப் அப்படிங்கிறவர் இந்த பாடல் எழுதியிருக்கிறாரு. இதில் நம்ம வந்து நயம் பாராட்டுக எப்படி எழுதுவோம், நயம் பாராட்டுக எழுதும் பொழுது எதுகை, மோனை, இயைபு, அதுக்கப்புறம் நம்ம தொடை நயம் எழுதுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டுடைய பொருள் எழுதுவோம். இந்த பாட்டுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும். என்னம்மா தலைப்பு கொடுப்பீங்க, இது என்ன மாதிரி பாட்டு, ஏற்பிடிக்கும் கைகளுக்கு யாரை பற்றின பாட்டு, விவசாயிகளை பற்றின பாட்டு. அதுக்கு நீங்கள் எப்படி தலைப்பு கொடுப்பீங்களோ இதை வந்து நீங்கள் ஓனாக தான் எழுதணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், பாருங்கள். ஏற்பிடிக்கும் கைகளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரை பற்றி பாட்டு எழுதியிருக்காங்க, விவசாயிகளை பற்றி. அப்போ என்ன தலைப்பு கொடுப்பியோ தலைப்பு கொடு. அதுக்கடுத்து பாருங்கள், ஏற்பிடிக்கும் கைகளுக்கு முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது என்னன்னு சொல்லியிருக்கோம், முதல் எழுத்து 2 ஒன்றி வந்தால் எதுகையா, மோனையா, என்னன்னு பார்த்து எழுதணும். 2வது எழுத்து 2 ஒன்றி வந்தால் அது என்னன்னு நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ முதல் எழுத்து 2 ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து மோனை. முதல் எழுத்து 2 ஒன்றி வந்தால் மோனை. பாருங்கள் எங்கெங்கெல்லாம் முதல் எழுத்து ஒன்றி வருது, ஏற்பிடிக்கும், ஏகும் அப்படிங்கிற எழுத்துல முதல் எழுத்து ஒன்றி வருதா? அடுத்தது பாருங்கள், வாழ்த்து கூறுவோம்னு வருதுங்களா? அதுக்கடுத்து உழைப்பாளிகளின் உயரும் வகை அப்படின்னு எந்தெந்த இடத்துலலாம் முதல் எழுத்து ஒன்றி வருதோ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம், மோனை அப்படின்னு சொல்கிறோம். 2வது எழுத்து எங்கெங்கெல்லாம் ஒன்றி வருதோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், எதுகைன்னு சொல்லுவோம். இங்கே எது 2வது எழுத்து, இரு, அந்த பாருங்கள், ஏற்பிடிக்கும், ஊர் செழிக்க அப்படின்னு வருதுங்களா? அடுத்து வாழ்த்துலாம் இல்லுன்னு வருதுங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறோம், 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், எதுகை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கு அடுத்து இயைபு எப்படி, கடைசியில் பாருங்கள் ஓசை ஒன்றி வர மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே இயைபுன்னு சொல்லுவோம். பாருங்கள், கைகளுக்கே, செய்பவருக்கே அப்படின்னு வருதுங்களா? அது எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம், இயைபு சொல்லுவோம். இந்த பாட்டோடைய பொருள் என்னன்னு படித்து பார்த்து இந்த பாட்டோடைய பொருளை எழுதுங்க. இதுதான் உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் நயம் பாராட்டுக எழுதணும். நயம் பாராட்டுக நடத்தியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் பரீட்சை எப்போ தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான்.
சரிங்களா? இவ்வளோதான். அதுக்கடுத்து இப்போ ஊர்களின் அதாவது பேஜ் நம்பர் 181 எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஊர்களின் மருவுவை எழுதுகன்னு சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். அதில் இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, உதகமண்டலம், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருநெல்வேலி, மன்னார்குடி, மயிலாப்பூர், சைதாப்பேட்டை அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காங்களா? இப்போது பாருங்கள், தஞ்சாவூரை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறாங்க? இப்போது தஞ்சைன்னு சொல்கிறோம். கும்பகோணத்தை என்னன்னு சொல்லுவோம்? குடந்தைன்னு சொல்கிறோம். திருச்சிராப்பள்ளி என்னன்னு சொல்கிறோம்? திருச்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் சிதைந்து போய் நம்ம முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டு வந்ததை இப்போ மாற்றி சுருக்கி சொல்கிறோம் பார்த்தீங்களா? மக்களால் சிதைந்து சொல்லக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறோம்? மருவு அப்படின்னு சொல்கிறோம். அது பாருங்கள், உங்களுக்கு நோட்ஸில் வந்து பேஜ் நம்பர் இப்போ நோட்ஸில் வந்து பேஜ் நம்பர் சுறா கைடு வச்சுருந்தீங்கன்னா நோட்ஸில் பேஜ் நம்பர் 310 இருக்குது. என்ன இருக்குது பாருங்கள். புதுக்கோட்டையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? புதுவைன்னு சொல்லுவோம், புதுகைன்னு சொல்லுவோம். திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லுவோம், உதகமண்டலத்தை உதகைன்னு சொல்லுவோம், கோயம்புத்தூரை கோவை, நாகப்பட்டினத்தை நாகை, புதுச்சேரியை புதுவை, குடந்தை கும்பகோணத்தை என்னன்னு சொல்லுவோம்? குடந்தை, திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறாங்க, மன்னார்குடியை மண்ணைன்னு சொல்கிறாங்க, மயிலாப்பூரை மயிலைன்னு சொல்கிறாங்க, சைதாப்பேட்டையை சைதைன்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான சுருக்கமான பேர்கள்லாம் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 7வது இயலில் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்தது 8வது இயலில், இந்த 7வது இயலில் உள்ள இந்த கலைச்சொற்களை அறிவோம் இருக்கு இல்லைங்களா? அதை பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்க அப்படின்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொழிபெயர்க்கன்னு புக்கில் 180ஆம் பக்கம். அதை பாருங்கள். அடுத்து பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர்களை அமைக்கன்னு கொடுத்துருக்காங்களா? வரப்போகிறான் என்ன மாதிரி எழுதலாம்? இன்னும் சிறிது நேரத்தில் ரயில் வரப்போகிறது, இல்லை இன்னும் சிறிது நேரத்தில் ரயிலில் இருந்து அவன் இறங்கி வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படின்னு எழுதலாம். இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு எப்படி எழுதணுமோ அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக, இன்று நான் மதிய உணவை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன். அதான் பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க அப்படின்னு வாக்கியத்தில் அமைத்து எழுதுக்கிறதும் இல்லைங்களா? அது மாதிரி தான் இது தொடர் அமைச்சு எழுதணும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தொகை சொற்கள். இப்போ மூவேந்தர்களால் நாற்றிசையும் போற்றி வளர்க்கப்பட்ட முத்தமிழ். இப்போ மூவேந்தர்கள் யார் யார்? சேரர், சோழர், பாண்டியர். நாற்றிசை என்னென்ன? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. போற்றி வளர்க்கப்பட்ட முத்தமிழ் எப்படின்னு என்னென்ன அதில் உங்களால் விரித்து எழுதக்கூடியது தான் தொகை சொற்கள். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்து எழுதணும். முத்தமிழ் என்ன? இயல், இசை, நாடகம். இதான் வந்து முத்தமிழ். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெளிவாக விரித்து எழுதுங்க. சரிங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி